வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். வாங்க இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம், இந்த லெவலை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா தொடர்ந்து கீழே போகும். ஒருவேளை இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணுதுன்னா அடுத்த லெவல் இதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மேலே போகும்னு எதிர்பார்த்தது மேலே போகாமல் இந்த லெவலை பிரேக் பண்ணி பாருங்கள். நல்ல நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு வேளை மேலே போயிருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் மேலே போக முடியாமல் ஃபெயில்ட் ஆகிட்டு கீழே நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கீழே இருக்கிற இந்த ரேஞ்சோடைய அடுத்த லெவல் 23,263. இதையும் பிரேக் பண்ணி அப்படியே ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்த லெவல் இந்த வீக்கோடு இந்த லெவல் தான் 21,881. இது அடுத்த வாரமே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. பட் வரமாக இருந்துச்சுன்னா அதோடைய டெஸ்டினேஷன் அடுத்து நோக்கி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை ஃபெயில் பண்ணணும். முதல்ல பாதி 75 ஃபுல்லாக பிரேக் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் மேலே போக ஆரம்பிக்கலாம். இதுதான் கண்டிஷனாக இருக்கணும். ஸோ வீக்லி சார்ட்டில் இந்த நீளமாக இருக்கிற இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை ஃபெயில்ட் ஆகணும், அல்லது இது கன்னியூ ஆகணும்னா இந்த ரேஞ்சை தாண்டி ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா தொடர்ந்து அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போகும். டே சார்ட்லேயே பாருங்கள், நல்லா ஒரு கேப் டவுனில் புல்லிஷ் போட்டிருந்தது. ஹை லோ வச்சு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹையை பிரேக் பண்ணால் கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் போய் சப்போர்ட் எடுக்கணும். ஒருவேளை லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போகும்னு சொல்லியிருந்தோம். லோவை பிரேக் பண்ணிடுச்சு, ஃபுல்லாக டவுன் போயிருந்துருக்கு பாருங்கள், நல்ல நிலமாக போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த க்ளோஸிலேருந்து மேலே இருக்கக்கூடிய 23,873 அது ரெசிஸ்டன்ஸு, 23,263 அது சப்போர்ட். ஸோ கீழே சப்போர்ட் எடுத்து அப்படியே மேலே போகணும், இல்லை ரிஜெக்ட் ஆகணும். சில டைரெக்டாக மேலே சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு 24,180 இந்த ரேஞ்சு, அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா 24,857 அடுத்த ரேஞ்சு போகலாம். ஓவரால் இதை நோக்கி தான் வர வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. ஃபுல்லாக பேரிஷில் இருக்கிறதுனால. ஸோ அது மாறணுன்னா பேரிஷை பாதி, அப்புறம் 75, 100ன்னு அந்த ரேஞ்சை தாண்டணும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 1 ஹவர்லேயே பாருங்கள், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 23,807. ஸோ இதை தாண்டி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் தான் அடுத்து இந்த ரேஞ்சு, அடுத்து இந்த ரேஞ்சு. ஒருவேளை இங்கேருந்து இதுக்கு போய்ட்டும் ரிஜெக்ட் ஆகலாம், டைரெக்டாக கீழே வரலாம். கீழே வரணும்னா 23,263 அந்த ரேஞ்சு இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்க போதா ரிஜெக்ட் ஆக போகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து க்ளோசிங் ப்ரைஸு இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸு, இதுலேருந்தே செக் பண்ணலாம். க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இதை தூக்கி தொட போதா அல்லது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆக போதான்னு கண்டுபிடிச்சிடலாம். மேலே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அடுத்து மேலே போகும். ஸோ லோயர் வேலை சிபேர் பேரிஷு, சிபேருக்கு கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் பேரிஷ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓவரால் ரெண்டுமே பேரிஷ் இண்டிகேட் பண்ணுறதுனால சிபேர் கீழே ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணால் S1 வரைக்கும் வரும், S1 தாண்டினா S2 வரைக்கும் போகும். இது S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா சிபேர் வரைக்கும் வரலாம், அது கீழே இருக்கிற ரூல். இதே சிபேருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்தால் R1 தாண்டுதுன்னா R2, R1 ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப சிபேர் வரைக்கும் வரலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக நான் அதில் சிபேர்லேருந்து பை உடனே பண்ணாமல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். பெட்டர் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து பை வேண்டாம், டேரெக்டாக S1லேருந்து என்ன ஆகுதோ அதிலேருந்து நம்ம செக் பண்ணலாம். சாரி, R1லேருந்து சப்போர்ட் எடுத்து R2 ரிஜெக்ட் ஆனால் S1, இதுதான் கண்டிஷனு. ஸோ ஓவரால் செல்லிங் உண்டான அந்த வாய்ப்புகள் நோக்கி தான் இருந்துகிட்ருக்கு. பேரிஷ் தொடருமா இல்லை அப்படிங்கிறத அந்த முக்கியமான கட்டத்திலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 ஹவர்லேருந்து என்ன ஆகுது, சிபிஆரில் என்ன ஆகுது, டே சார்ட்டில் இந்த ரேஞ்சை கண்டினியூ ஆக போகுது, அதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே முக்கியமான ரெஃபரன்ஸு. இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லாப்படியும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டியில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.